ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ என்னுடைய போன வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் அதில் வந்துட்டு பையர் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் என்னுடைய லாஸ்ட் வீடியோவில். தட் இஸ் பார்ட் 1, ஹவு டு ஐடென்டிஃபை பையர்ஸ் பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து எப்படி பையர் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ இது வந்து பார்ட் 2, அதோடைய கண்டினியூவேஷன். ஸோ இப்போ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பையரை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு வே. ஸோ ஆன்லைனில் வந்து த்ரூ இமெயில் வழியாக நம்ம ட்ரை பண்ணலாம், as well as social medias like Facebook and other platforms யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். பட் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து பையர் ஐடென்டிஃபை பண்ணும்போது ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரைட்? ஸோ இட் வில் டேக் எ லாங் டைம் சொல்லியிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே டைரெக்டாக போகிறது. ஸோ தட் இஸ் நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறோம், போயிட்டு அங்கே போய் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை வந்து அங்கே ஒரு ட்ரேட் ஃபேரில் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்னொரு வே சொல்லியிருந்தேன், ட்ரேட் ஃபேரில் போய் நம்ம ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ணுறது ஒரு வே. அண்ட் அனதர் வே பார்த்தீங்கன்னா, நம்மளே டைரெக்டாக எங்கே போகிறது அப்படின்னா மார்க்கெட் பிளேஸுக்கு போகிறது. ஸோ நம்மளே அந்த மார்க்கெட் பிளேஸுக்கு போய் அங்கே வந்துட்டு நம்ம இம்போர்ட்டரோட இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இம்போர்ட்டரை போய் மீட் பண்ணுறோம். ஸோ இது அனதர் வே. ஸோ டேரெக்டாக வந்துட்டு நம்மளே விசிட் பண்ணுறது. ஓகே, ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போது நம்ம வந்து போகாமல் அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நம்ம போகாமல் ஆர்டரை எடுக்க முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்மளால் எடுக்க முடியும், நம்ம போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம போகாட்டினாலும் ஆர்டர் எடுக்க முடியும். இதை நான் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லலை. ஸோ அதான் நான் அதை பார்ட் 1ன்னு போட்டிருந்தேன், இதை பார்ட் 2ன்னு போடுறேன். ஓகே, ஸோ நம்ம போகாமல் வந்துட்டு இங்கே இருந்துகிட்டே ஆர்டர் எடுக்க முடியும். ஓகே, அது எப்படி முடியும் அப்படின்னா, வெரி சிம்பிள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் ஃபாரின் கண்ட்ரீஸில் கட்டாயமாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு இங்கிலாண்டில் மேட்ச் நடந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் மேட்ச் நடந்தாலும் சரி, இல்லாட்டினா நியூசிலாண்டில் மேட்ச் நடந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் மேட்ச் நடந்தாலும் அந்த க்ரௌடை பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி பீப்புள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இந்தியன்ஸ் தான் வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கிறாங்க. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ விச்எவர் கண்ட்ரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இந்தியன்ஸ் அண்ட் தமிழியன்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறாங்க. நம்ம ரைட்? ஸோ இந்த உண்மை வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஆர்டர் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம போகாட்டினாலும் எடுக்க முடியும். யார் மூலமாக எடுக்க முடியும் அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மூலமாக கட்டாயமாக எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த ஃப்ரெண்டோ இல்லாட்டா அந்த ரிலேட்டிவ் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கன்வே பண்ணுங்கள். இப்போ உங்களால் போக முடியல, ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொரியரில் வந்து உங்கள் ப்ராடக்டுடைய சாம்பிள்ஸை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லாட்டினா உங்கள் ரிலேட்டிவ்க்கோ நீங்கள் வந்து கொரியர் பண்ணிடுங்க. ஸோ அந்த சாம்பிள்ஸை எடுத்துகிட்டு, இன்கேஸ் ஒருவேளை நீங்கள் இமெயிலில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆன்லைனில் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு என்கொயரி வருது, அந்த பையர் உங்கள்கிட்ட ஆன்லைன்லேயே இமெயிலே பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அட்ரஸ்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த அட்ரஸை வந்து நீங்கள் யாருக்கு கன்வே பண்ணலான்னா, உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை ரிலேட்டிவோ அந்த அப்ராடில் அந்த கண்ட்ரியில் கரஸ்பாண்டிங் கண்ட்ரியில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து அவங்கள்ட்ட இன்டிமேட் பண்ணலாம். ஸோ இன்டிமேட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து டைரெக்டாக போய் அந்த பையரை பார்க்க சொல்லுங்கள். ஸோ போகும்போது
ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டுடைய சாம்பிள்ஸையும் அவங்களுக்கு கொரியர் பண்ணிடுங்க. அவங்க அந்த சாம்பிள்ஸை எடுத்துகிட்டு உங்கள் சார்பாக அங்கே போய் பேசிட்டு வந்தாங்க அப்படின்னா இட் வில் பி மச் பெட்டர். ஸோ ஆர்டர் கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நம்ம ரைட்? ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் வே ஆர்டர் எடுக்கிறதுக்கு. பட் என்ன, அந்த ஃப்ரெண்டோ இல்லை ரிலேட்டிவோ உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ ஆன்லைன் மூலமாக ஆர்டர் எடுக்க முடியாதுன்னு கிடையாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. முடியும், பட் ரொம்ப டைம் ஆகும். ஸோ டைம் கன்சியூம் ஆகும். பட் ஃபார் சம் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் ட்ரை பண்ணும்போது நீங்கள் லக்கியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் சீக்கிரம் கூட கிடைக்கலாம். ஸோ சில அதிர்ஷ்டசாலிகளுக்கு வந்து ஆர்டர் வந்து உடனே கிடைக்கும். சம் பீப்புளுக்கு கிடைக்கவே செய்யாது. ஓகே, ஸோ அதனால் நம்ம இது எதுவும் சொல்ல முடியாது. பட் இன் ஜென்ரல் ஆன்லைனில் எடுத்தோம் அப்படின்னா ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். பட் இஃப் யூ ஆர் லக்கி அண்ட் இஃப் யுவர் ப்ராடக்ட் இஸ் குட், உடனே ஆர்டர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் வே. அண்ட் செகண்ட் வே, நீங்களே டேரெக்டாக எங்கே போகிறது, ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு ட்ரேட் ஃபேரில் போய் உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸிபிட் பண்ணுறீங்க. பையர்ஸ்லாம் வராங்க, அவங்கள்ட்ட வந்துட்டு நீங்கள் எல்லாம் பேசிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்டர் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. ரைட்? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு வே என்னென்னா, நீங்களே டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க, அந்த கண்ட்ரியில் இருக்கிற மார்க்கெட் பிளேஸுக்கு போயிட்டு எப்படியாவது அந்த இம்போர்ட்டருடைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்களே போய் மீட் பண்ணுறீங்க. ஸோ இது அனதர் வே. அண்ட் ஒன் மோர் வே வந்து, இப்போ நம்மளால் போக முடியல, ஸோ நம்மளால் ஃபாரின் கண்ட்ரிலாம் போக முடியாதுப்பா, நான் இங்கே தான் இருப்பேன், என்னால் வந்துட்டு போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யாரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டு இல்லாட்டினா ரிலேட்டிவை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்டோ ரிலேஷனோ இருந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க டேரெக்டாக போய் மீட் பண்ணணும் அவங்கள. ஸோ அப்படி மீட் பண்ணுறதுனால உங்களுக்கும் ஒரு பயம் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு வேளை உங்களுக்கு ஆர்டர் கிடச்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே இருந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்காது. பேமெண்ட் ரிலேட்டடாக ஒரு பயம் வராது. ஓகே, ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் அங்கே இருக்கிறாரு, அவர் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் ரிலேட்டடான ஃபியர் வந்து உங்களுக்கு வராது. ஸோ அதே மாதிரி பையருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றின ஒரு இம்ப்ரெஷன் வந்து ஒரு குட் இம்ப்ரெஷன் இருக்கும். ஏன்னா அவரும் டேரெக்டாக பார்த்துட்டாரு. ஸோ வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்பார். ரைட்? ஸோ அதனால் இந்த வே யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் ஆர்டர் கட்டாயமாக என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஆர்டர். ஓகே, ரைட். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ இந்த வேஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த வேஸை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்க முடியும். ஸோ ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன், த்ரூ ஆன்லைன் எடுக்கலாம், பட் டைம் கன்சியூம் ஆகும். செகண்ட் வந்துட்டு நீங்களே டேரெக்டாக போக முடிஞ்சது, உங்களுக்கு ஃபினான்ஷியலி நீங்கள் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ரிச் ஸ்டேட்டஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் அங்கே போய் ட்ரேட் ஃபேரில் போய் உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸிபிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இல்லை நீங்களேனாலும் டேரெக்டாக என்ன பண்ணலான்னா போய் இம்போர்ட்டரை போய் மீட் பண்ணலாம் இஃப் யூ ஆர் ஃபினான்ஷியலி வெல் செட்டில்டு. தேர்ட் கேஸ் வந்து நான் ஃபினான்ஷியலாக வெல் செட்டில்டாக இப்போ இல்லை, பட் ஓரளவுக்கு எனக்கு அமௌண்ட் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஆனால் என்னால் என்ன செய்ய முடியாது, அந்த கண்ட்ரிக்கெலாம் போக முடியாது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் யூஸ் பண்ண வேண்டியது யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ரிலேட்டிவ்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் இங்கே இருந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா உங்களால் ஆர்டர் எடுத்து அனுப்பி வைக்க முடியும். ஓகே, ஸோ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த வேஸில் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு ஆர்டர் எடுக்க ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ பேரலில் நீங்கள் எல்லாத்தையுமே செய்யுங்க. நீங்கள் ஆன்லைன்லேயுமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ த்ரூ இமெயில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு B2Bயில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயும் ட்ரை பண்ணுங்கள், பட் ஃபில்டர் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வெறும் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஃபேக் ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க ஆன்லைனில். ஓகே, அதை ஃபில்டர் பண்ண நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, ஸோ பேரலாக ஆன்லைன்லேயும் ட்ரை பண்ணுங்கள், த்ரூ B2B வழியாகவும் ட்ரை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ட்ரை பண்ணலாம் இங்கே. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஜென்யூன் வேஸ் டு டேக் அன் எக்ஸ்போர்ட் ஆர்டர். ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேடுதல் வேட்டை இருக்கணும், அந்த ஒரு தேடுதல் குணம் இருக்கணும், கடும் உழைப்பு இருக்கணும். ஸோ உழைப்பு இல்லாமல் நம்ம எந்த ஒரு ஒர்க்லேயுமே சக்சீட் பண்ண முடியாது. அது எக்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், நம்ம ஒரு பையரை நம்ம இங்கே ஒரு ஷாப் போட்டிருக்கோம், நம்ம ஒரு லோக்கல்லே ஒரு கடை வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கஸ்டமரை பிடிக்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ லோக்கல்லே அப்படின்னா அப்போ நம்ம ஒரு அப்ராடில் இருக்கிற ஒரு பையரை வந்துட்டு நம்ம ஒரு ஆர்டர் எடுத்து அதை ஃபஸ்ட் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கப்புறம் அவரை திரும்ப ஒரு ரெகுலர் கஸ்டமராக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் தேவைப்படுங்கிறத நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இறங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆர்வம் வேணும், இன்ட்ரெஸ்ட் வேணும் உங்களுக்கு. அப்புறம் இந்த ரிசர்ச் பண்ணணும், நீங்கள் தேடணும், நீங்கள் எந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு, எந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த கண்ட்ரியில் டிமாண்ட் இருக்குது, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச்லாம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த கண்ட்ரியில் உள்ள பையரை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதுக்கெலாம் என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் நல்ல எஃபர்ட் போடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஒரு பையர் கிடைப்பார் உங்களுக்கு. ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படியாவது அதை ரெகுலர் ஆர்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு தடவை நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பையர் நமக்கு திரும்ப ஆர்டர் கொடுக்கல அப்படின்னா அது நமக்கு அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகாது. ஸோ ஒரு ஆர்டர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் நமக்கு அந்த ஆர்டர் கிடைக்கிற மாதிரியான ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணணும் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி. அகெயின் அண்ட் அகெயின் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா சில ப்ராடக்ட்ஸ் ஒரு தடவை வாங்குவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 1 இயர் ஆர்டரே இருக்காது. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 டைம் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 1 இயருக்கு ஆர்டரே இருக்காது, அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெகுலர் ஆர்டர் வரக்கூடிய ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணணும். ஸோ ரெகுலர் ஆர்டர் நமக்கு கிடைக்கணும்னா எந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை எடுத்து நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பையரெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், ரைட்? ஸோ அப்போ ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணிடணும். அதாவது ப்ராடக்ட் என்ன ப்ராடக்டை நான் செலக்ட் பண்ண போகிறேன், ஸோ அந்த ப்ராடக்ட் ரெகுலர் ஆர்டர் நமக்கு கிடைக்குமா, ரைட்? நம்மளுடைய காம்படிட்டர்ஸ்லாம் எந்த கண்ட்ரி நமக்கு காம்படிட்டர்ஸாக இருக்கிறாங்க, ஸோ அந்த கண்ட்ரியோடைய காம்படிஷன்லாம் பீட் பண்ணி நம்மளால் ஒரு ரேட்டில் கொடுக்க முடியுமா, இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்டடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ இந்த ரிசர்ச்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ப்ராடக்டை ஃபைனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை பற்றி நான் டீப்பாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ப்ராடக்ட் ஐடென்டிஃபிகேஷன், செலெக்ஷன் ஆஃப் கமாடிட்டியை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஸோ அப்போது நம்ம இப்போது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த பார்ட் 2ல் நான் அடிஷ்னலாக போன வீடியோவில் இருந்து இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நம்ம போக தேவையே இல்லை எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்தே இந்தியாவில் இருந்தே நம்ம தமிழ்நாட்டில் இருந்தே நம்மளால் ஆர்டர் எடுக்க முடியும். எப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆர்டர் கட்டாயமாக எடுக்க முடியும், ரைட்? ஸோ ப்ராடக்ட் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்டாக குவாலிட்டி ப்ராடக்டாக இருக்கணும். அண்ட் தென் உங்களுடைய ஃப்ரெண்டு அவர் ரிலேட்டிவ் அங்கே சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே இருந்தே எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுத்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டாயமாக பண்ண முடியும், ரைட்? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நல்லா நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரிசர்ச் பண்ணிவிட்டு தென் நீங்கள் எக்ஸ்போர்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்னுடைய பார்ட் 1 ஆஸ் வெல் அஸ் இந்த வீடியோ பார்ட் 2 ஒரு 2-3 தடவை நல்லா கேளுங்க. கேட்டுட்டு
அதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு எல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ப்ராடக்டெல்லாம் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் எக்ஸ்போர்ட் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சும்மா எக்ஸ்போர்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா போய் செஞ்சுக்கிட்டு தேடிட்டு இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் எப்படி பையரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு இப்போ சொல்லியிருக்கேன். ஆஸ் வெல் அஸ் நான் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலும் எப்படி ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ரைட், ஓகே. ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எந்த கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செட் ஆகும், யாரெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறத பற்றி நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆஸ் வெல் அஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.